வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 8th இருக்கக்கூடிய அந்த மரபு தொடர்கள் பற்றி வந்து பார்க்கலாம். கன்ஃபார்மாக இதில் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒளி மரபு இது எல்லாமே. ஆந்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலறும், காகம் வந்து என்ன பண்ணும் கரையும், சேவல் கூவும். இதில் தான் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. கோழி தான் வந்து கொக்கரிக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். சேவல் வந்து என்ன பண்ணும் கூவும், குயில் என்ன பண்ணும் அதுவும் கூவும், கோழி வந்து கொக்கரிக்கும், புறா வந்து குணுகும், மயில் வந்து என்ன பண்ணும் அகவும், கிளி பேசும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கன்ஃபியூஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும்தான் நம்ம இங்கே தப்பாக வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்கும். பார்த்தோன்னே அப்பா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிடுவோம். சரிங்களா? அதனால் கொஞ்சம் இதெல்லாமே கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து கொஞ்சம் ஒழுங்காக வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கூகை வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா குளரும். அது வந்து முக்கியம். கூகை வந்து என்ன பண்ணும் குளரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொகை மரபு அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா, மக்கள் வந்து கூட்டம். மக்கள் வந்து கூட்டமாக இருக்காங்க ஒரு இடத்துலனா அது வந்து கூட்டம் தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம். ஆடுகள் வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டு மந்தேன்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஆடு வந்து கூட்டம் கூட்டமாக போகும் பார்த்திங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லணுமா ஆட்டு மந்தேன்னு வந்து சொல்லுவோம். அடுத்து வினை மரபு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோறை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோறை வந்து உண்ணணும். முறுக்கை வந்து என்ன பண்ணணும் திங்கணும். தின் முறுக்கு வந்து என்னென்னா தின். அதாவது இந்த சிற்றுண்டி ஸ்நாக்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாமே நம்ம வந்து தின் தான் சொல்லுவோம். தண்ணீரை வந்து என்ன பண்ணணும் குடிக்கணும். பாலை வந்து பருகணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த விலங்கினங்களை வந்து அடைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.